மக்களே, பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல டிக்கெட் டு ஃபினாலேயோட 3வது டாஸ்க் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அந்த டாஸ்கை பத்தி பார்த்துடலாம். நம்ம சொன்ன டாஸ்க் தான் அங்கே வந்திருக்குது. ஸோ எதிர்பார்த்த மாதிரி மலையாள பிக் பாஸ்ல இருந்து காப்பி ஆயிருச்சு. அதை ஒரு பக்கம் பார்க்க போறோம். அடுத்து செகண்ட் ப்ரோமோல ஒரு சில விஷயங்கள் நம்ம டேபிள் எல்லாம் நோட் பண்ணாம விட்டுருக்கோம். அங்கே ஒரு டேபிள்ல ஸ்கோர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அந்த ஸ்கோர்ஸை பத்தி ஒரு சில டிஸ்கஷன். லைவ்ல பார்வதியை கன்சோல் பண்ண ஒரு பக்கம் விக்ரம கன்சோல் பண்ண பார்வதின்ற மாதிரி நல்லா சிறப்பாக பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஃபீலிங்ஸ்லாம் கிடைச்சது. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக ப்ரோமோ 2, அந்த ப்ரோமோ 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோர் போர்டு மாதிரி எங்கள் ஸ்கோர் போர்டு எழுதிட்டு இருக்காங்க. அதில் 8 இருக்கு, 15 இருக்கு, 16 இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. அதோட கான்செப்ட் என்னன்னா, ஒவ்வொரு ரவுண்ட்ல நீங்க பால் எடுக்கிறீங்கல்ல, ஸோ பால் கனெக்ட் பண்ணுவீங்க. ஒயிட் பால், கோல்டன் பால், பிளாக் பால், எலிமினேஷன் பால். ஸோ ஒவ்வொரு ரவுண்ட்ல நீங்க பால் கனெக்ட் பண்ணதை அந்த கவுண்ட் அந்த போர்டில் எழுதணும். எத்தனை ரவுண்டு போதோ அதை ரவுண்ட் பண்ணிட்டு ஓவரால் டேலி பண்ணுவாங்க போல. டேலி பண்ணிட்டு அதுல யார் எத்தனை பால் வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் அலகேட் ஆகும். அதிகமா வச்சிருக்கிற பால் வச்சிருக்கோம் 9 பாயிண்ட், கம்மியா வச்சிருக்கோம் 8, அந்த ஆர்டர்ல வரும்ன்றது தான் யூகிப்பு. அந்த கோல்டன் பால் வச்சிருக்கிறதால ஒரு பெனிஃபிட் இருக்கலாம் பாயிண்ட்ல, ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் இந்த மாதிரி அந்த பால் கவுண்ட் வரலாம். அந்த கோல்டன் பாயிண்ட்னா நீங்க 10 ஒயிட் பால் எடுக்கிறதுக்கு ஒரு கோல்டன் பால் எடுத்தீங்கன்னா 10 இதுவாயிரும் அப்படின்ற மாதிரி கவுண்டா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மேபி இதுதான் டாஸ்கா இருக்கும், யூகிப்பு தான் இது. ஆனா பால் கவுண்ட் இருக்கு. பால் கவுண்டை வச்சுதான் டாஸ்கோட வின்னரோ ரன்னரோ டிசைட் ஆக போகுது கடைசியில் யார் வராங்கன்ற. ஸோ ஒரு பக்கம் ஓவரால் கவுண்ட் வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. இல்லைன்னா அந்த பாலே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தோணுது. பட் ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து தேர்ட் டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் என்னன்னா, நான் சொன்னேன்ல ஒரு பெடல் ஸ்டார் இருக்கும். அது பெடல்ஸ்ல வந்து ஒரு சர்க்குலர் பிரேஸ் வந்து ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க, லாக் பண்ணியிருப்பாங்கன்று மலையாள பிக் பாஸ்ல நான் சொன்னேன் இல்லையா, அதே டாஸ்க் தான். அது செகண்டா வந்துச்சு, இங்கே தேர்டா வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, 3 பெடல்ஸ்டல், அந்த 3 பெடல்ஸ்டல்லையும் ஒரு போல்ட் போட்டு டைட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த சர்க்குலர் பேஸு. அந்த சர்க்குலர் பேஸை வந்து எடுத்துட்டு போய் அங்கே டாஸ்க் பிளே பண்ணும். அதுலேயும் குறிப்பா 3 ஜோடிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. 3 ஜோடிகள் யார் யாருன்னா, ஒரு பக்கம் சபரிநாதன், திவ்யா மற்றும் அரோரா, இவங்க 3 பேர் ஒரு குரூப்பு. ஓகே, அடுத்து கமருதீன், விக்ரம், சாண்ட்ரா, இவங்க 3 பேர் ஒரு குரூப்பு. சுபிக்ஷா, பார்வதி, வினோத், இவங்க 3 பேர் ஒரு குரூப். ஸோ 3 பிரிச்சிருக்காங்களா. அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்க்கும்போது சபரி அரோரா திவ்யால சபரி அந்த ஃபாஸ்டா வந்து அந்த சர்க்குலர் பேஸை அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு அந்த ஒரு பசில், அந்த சர்க்குலர் மேலதான் அந்த பசில டிக்கெட் டு ஃபினாலே ஒரு கார்ல போற மாதிரி ஒரு டிக்கெட் டு ஃபினாலே இமேஜ் வச்சிருக்காங்க. அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். சபரி அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறார். ஆஸ் பர் த ப்ரோமோ விஷுவல்ஸ் படி சபரி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறார் அப்படின்றதா நமக்கு வந்த தகவல். அதுவும் ப்ரோமோல அப்படிதான் காட்டப்படுது. இன்னொரு பக்கம் அதை கயிட்டுறதுக்கே திவ்யாவும் அரோராவும் போராடுற தருணத்தையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அதே செகண்ட் டீம்ல கமருதீன், விக்ரம் மற்றும் சாண்ட்ரால கமருதீன் முடிச்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. பட் ஆக்சுவலி கமருதீனும் 4th பிளேஸ்ல இருக்கார். 3 டாஸ்கோட எண்டில் 4th பிளேஸ்ல இருக்காருன்ற மாதிரி தான் நமக்கு தகவல் வந்துச்சு. அந்த கேட்டகரியில கமருதீனும் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்காரு அந்த பஸ்ஸில் அப்படின்றதான் கேள்விப்படுறோம். லாஸ்ட் 3 இதுல வந்து வினோத் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரா என்னன்னு தெரியல. இதுதான் அந்த டாஸ்கில் நடக்குது. போறோம், அந்த சர்க்குலர் பேஸை ரிமூவ் பண்றோம், இன்னொரு இடத்துல போய் லாக் பண்றோம், அந்த லாக் பண்ண அந்த சர்க்குலர் பேஸ் மேல பஸ்ஸில் போடுறோம், கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். டைம் வித்தின் த டைம், கம்மியான டைம்ல யாரு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு முதல் இடம், 2வது இடம், 3வது இடம்ன்ற மாதிரி பாயிண்ட்ஸ் டேபிள் அலகேட் ஆகும். ஸோ இந்த ஒரு 3 டாஸ்க் முடிவுல யார் அதிகபட்சமான பாயிண்ட்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல் 2 இடங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இடம் வந்து சபரியோ விக்கல்ஸோ 2 பேர் ஸ்வாப்பிங்ல இருப்பாங்க. 3வது இடம் அரோரா, 4வது இடம் கமருதீன், 5வது இடம் திவ்யா, 6வது இடம் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி, 7வது இடம் வந்து சாண்ட்ராவா இல்ல சுபிக்ஷாவா, 7, 8 சாண்ட்ரா சுபிக்ஷா. வினோத் கடைசி இடத்தில் இருக்கிறாருன்றது தான் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. வெயிட் பண்ணி பார்ப்பேன் யாரு. ஆனா இந்த ஆர்டர் கரெக்ட் தான். பாட்டம் எண்ட்ல தான் சம் கன்ஃபியூஷன் இருக்கு. சுபிக்ஷாக்கு மேல வினோத்தா இல்ல வினோத்துக்கு கீழே சுபிக்ஷாவான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. பட் இந்த ஆர்டர் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். ஓகே, அந்த ஆர்டர் சொல்லிட்டேன். இப்போ லைவ்ல நடந்த கண்டென்ட். ஓகே, ஒரு பக்கம் பார்வதி மற்றும் யாரது விக்ரம் கார்டன் ஏரியாவில் பேசிட்டு இருக்கான். ஐயோ இருங்க மக்களே, அந்த டாபிக் முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து செகண்ட் ப்ரோமோ கீழே வந்து கமருதீன் வந்து ரெட் கார்டு கொடுக்கணும், பார்வதி பாவம், இப்படிலாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கட்டும். நான் கேட்குற ஒரே கேள்விதாங்க. இதே மாதிரி தான் ஒரு விஷயம் நடந்தது. யாருக்கு? சபரி வந்து பார்வதி அடிச்சுட்டாங்க, அது ரொம்ப தப்பு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு கேசினாங்கல்ல. இப்ப இதை தானே கமருதீனுக்கு பார்வதி பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்களே.
அடிச்சிருக்காங்களே, மேல கை வச்சு அடிச்சிருக்காங்களே, அதுக்கு பேர் என்ன அப்படின்றதான் நான் கேட்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 2 பேரும் ரெட் கார்டு கொடுக்கணும், 2 பேரை கொடுத்து வெளியே அனுப்பணும். சில பேர் வந்து பார்வதி தப்பு, கமருதீன் ரைட்டு, கமருதீன் தப்பு, பார்வதி ரைட், அதெல்லாம் கிடையாது. இங்க 2 பேருமே தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அவன் தப்பு பண்றான், நானும் போய் தப்பு பண்ணா, அப்ப 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுங்க. அது என்ன, ஒருத்தன் நியாயவாதி, ஒருத்தன் வந்து அநியாயம், 2 பேருமே தான் அங்க நடந்திருக்குது. அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு 2 பேரும் நியாயமா பார்க்கட்டும். அப்போ நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல பார்வதி விக்டிம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்ப இந்த இடத்துல கமருதீன் அடிச்சதுக்கு அப்புறம் கமருதீன் பார்வதி அடிச்சிருக்காங்களே, அப்ப கமருதீன் விக்டிம்னு நான் சொல்லட்டுமா? அப்புறம் கமருதீன் எட்டி வச்சிருக்கான், பார்வதி விக்டிம் சொல்ல முடியாதுல்ல. 2 பேரும் மாத்தி மாத்தி பண்ணியிருக்காங்க. அது என்ன, ஒருத்தர் பாவம் ஒருத்தர் அநியாயம்? திஸ் இஸ் நாட் ஃபேர். பார்த்தா 2 பேருமே ஒரே ரீதியில பாருங்க. அது என்னோட கருத்து, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிடுறேன். அப்ப வந்து நீங்க இப்ப இந்த இடத்துல நீங்க பார்வதி பாவம் என்றால் அன்னைக்கு நான் சபரி பாவம்னு சொல்லுவேன். அப்ப சபரி பாவம்னு அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறீங்களா? அன்னைக்கு சபரி பாவம்னு அக்செப்ட் பண்ணி ஏத்துக்குங்க. நான் இன்னைக்கு பார்வதி பாவம்ன்றதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்குங்க. ஆனா அன்னைக்கு நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க, பார்வதிக்கு எதிராக பண்ணதால. அப்ப இன்னைக்கு பார்வதி கமருதன் அடிச்சா அது பார்வதி பாவம். வாட் இஸ் திஸ்? சோ இது டோட்டலா இதுவா இருக்கு. அடுத்து விக்ரமோ மற்றும் யாரது பார்வதி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. என்ன திவ்யா என்னென்னலாம் பண்ணா தெரியுமா? என்னால என்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல பாரு. எனக்குள்ள அவ்வளவு எமோஷன்ஸ் இருக்கு. அதை எல்லாத்தையும் நான் வெளியே வந்து இது பண்ணிட்டேன். அதில் வெளியே கொடுத்துட்டு வந்து நான் இது பண்ணிட்டேன். எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருந்தது தெரியுமா, எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? என்ன அந்த ஒரு விஷயத்துக்கு தள்ளிட்டாங்க. அந்த அளவுக்கு தள்ளதால தான் நான் இப்படி வந்து இவ்வளோ வெளிப்படுத்தினேன். எப்படி நான் இவ்வளோ தூரம் வெளிப்படுத்துறதுக்கான காரணமே என்ன தள்ளிட்டாங்க, ஃபுல்லாக புஷ் பண்ணிட்டாங்களாம். இவரை புஷ் பண்ணி அந்த எண்டுக்கு எடுத்துன்னு வந்து விட்டாங்களாம். அதனால இவர் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டாராம். என்னங்க இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பார்க்குறவங்களுக்கு தெளிவாக தெரியும் விக்ரம், உங்களை அதை புஷ்லாம் பண்ணல, நீங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக அக்ரஷனாக வந்துட்டீங்க. அதை தாண்டி நீங்கள் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்க. இந்த இடத்துல விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா விக்டிம் கார்டு ப்ளே பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாரு. நான் அப்பாவின்ற நீங்கள் அப்பாவி அப்படின்றது ப்ரூவ் பண்ணனா நீங்கள் பேசுகிற விதங்கள் இருக்குது. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கல்ல, நான் வந்து அவங்க கிட்ட போய் பேசுவேன், இது பண்ணுவேன் நீங்கள் சொல்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குன்னா அவங்க பேசக்கூடாதுன்ற மறுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. இதுதான் சாக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த மொத்தமாக தூக்கி திவ்யா மேலே போட்டுடுறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணீங்க, பிளான் பண்ணாமலாம் பண்ணல. இப்போ நீங்கள் வெளியே இருந்து பார்க்கும்போது நீங்கள் பிளான் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட உங்கள் பக்கம் சாதகமாக போயிருக்கும். நீங்கள் பிளான் பண்ணதால அது உங்களுக்கு சாதகமாகவே போவாது சார் அப்படின்றது தான் பாயிண்ட். உங்கள் பக்கம் நியாயமான கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல வந்து அந்த ஆக்ரோஷமாக வந்தது, அதுக்கப்புறம் நாமினேஷனை நீங்கள் பயன்படுத்த காரணங்கள்லாம் உங்களுக்கு அப்போசிஷனாக தான் மாறுமே தவிர்த்து சாதகமாக மாறவே மாறாது. இதில் பார்வதியோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்று சொல்லணும். என்ன பண்ணுறாங்க, நேத்து சாண்ட்ரா கிட்ட என்ன சொன்னாங்க, முந்தா நேத்து நைட்டு, இந்த மாதிரி விக்ரம் வந்து அப்படி புல் பண்ணியிருக்க கூடாது, அப்படி வந்து ஃபுல்லா வந்து அட்டாக் பண்ற மாதிரி பண்ணிருக்க கூடாது, அது ரொம்ப தவறு, விக்ரம் பண்ணது தப்புன்னு சொன்னாங்களா இல்லையா மக்களே? சொன்னாங்க தானே, எபிசோட்லயும் வந்துச்சு தானே. அதே பார்வதி இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்க, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கணுங்க. எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. என்ன ஹேண்டில் பண்ணியிருக்கணும்? ஸோ அந்த இடத்துல கமருதீன் அப்படி இது யாரு இவர் வர்றது, விக்ரம் அந்த மாதிரி வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருக்கணுமா? எனக்கு அது சுத்தமா புரியல. இதே பார்வதி அப்படி வந்திருக்க கூடாது, அப்படி எல்லாம் வந்து இப்படி அட்டாக் பண்ற மாதிரி வந்தது தப்புன்னு நான் பார்வதி, அதை அந்த இடத்துல திவ்யா ஹேண்டில் பண்ணியிருக்கணும். எனக்கும் தான் இப்படி நடந்துச்சு, நான் ஹேண்டில் பண்ணலையா, அந்த மாதிரி திவ்யா ஹேண்டில் பண்ணணுன்றது என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது. இது டோட்டலி கான்டெக்ஸ்டே தப்பா இருக்குன்றதான் என்னோட ஃபீலிங் மக்களே. நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட்லயே இருங்க பாரு, டபுள் ஸ்டாண்ட்ல வராதிங்க. விக்ரம் இருந்தா விக்ரம் அவர் பண்ணிக்கிட்டோம், அதை விட்டுட்டு இது இடிக்குது எனக்கு டோட்டலி. அப்ப அன்னைக்கு நீங்க அதை சொல்லி இருக்க கூடாது. அப்ப சாண்ட்ரா கிட்ட ஒரு மாதிரியும் விக்ரம் கிட்ட ஒரு மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்கன்னு சொல்லலாமா? சொல்லுங்க. அப்ப சாண்ட்ரா கிட்ட அதெல்லாம் பண்ணக்கூடாது, நான் அப்படி பண்ண விக்ரமா திவ்யாவா வந்தா நான் திவ்யாக்கு நிப்பேன்னு சொன்னாங்க அன்னைக்கு பார்வதி. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இல்ல நீ பண்ணது கரெக்ட் தான் விக்ரம், அதை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி விக்ரம் கிட்ட எப்படி பேசுறாங்க. அப்ப நாங்க எதை நம்புறது, எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது பார்வதி அவர்களே, நீங்களே தெளிவுபடுத்திருங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிச்சேன். பாய் கைஸ்.